ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் அன்பு என்றொரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் நேர்மையானவன். அவனுடைய நேர்மைக்கு இறைவன் ஒரு சோதனையை வைக்க விரும்பினார். அந்த கிராமத்தில் உயரமான ஒரு மாமரம் இருந்தது. அது கோடை காலத்தில் கூட நல்ல பசுமையாக இருக்கும். அந்த மாமரத்தில் ஆண்டு முழுவதும் மாங்காய்கள் காய்த்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் அன்பு அந்த மாமரத்தின் அருகில் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது அந்த மரத்திலிருந்து ஒரு மாம்பழம் பூமியில் விழுந்தது. அதை அன்பு எடுத்து சுவைத்து சாப்பிட்டான். அது மிகவும் இனிப்பாக இருந்தது. அன்று இரவு அன்பு ஒரு கனவு கண்டான். அதில் ஒரு தேவதை தோன்றி, அன்பு, நீ மிகவும் நேர்மையான சிறுவன். அந்த மாமரம் ஒரு அதிசய மாமரம். அதில் ஆண்டு முழுவதும் மாங்காய்கள் காய்க்கும். நீ அந்த மாங்காய்களை பறித்து விற்று உன்னுடைய வாழ்க்கையை நன்றாக வாழலாம் என்றாள். மறுநாள் அன்பு அந்த மாமரத்தை பார்க்கச் சென்றான். அங்கு சென்று பார்த்தபோது அந்த மாமரத்தில் காய்த்து தொங்கிய மாம்பழங்கள் அனைத்தும் தங்க நிறத்தில் இருந்தன. அன்பு ஒரு மாம்பழத்தை பறித்து வீட்டிற்கு எடுத்துச் சென்றான். அன்று இரவு மீண்டும் தேவதை அன்பின் கனவில் தோன்றி, அன்பு, நீ நேர்மையாக வாழ்வதால் உனக்கு இந்த மாமரம் வழங்கப்பட்டது. நீ இந்த மாம்பழங்களை விற்று உன்னுடைய கிராம மக்களுக்கு உதவலாம் என்றாள். அன்பு அந்த தங்க மாம்பழங்களை விற்று தன் கிராம மக்களுக்கு உதவியதோடு அனைவருக்கும் கல்வி கிடைக்க ஏற்பாடு செய்தான். அவனுடைய நேர்மையையும் தாராள மனப்பான்மையையும் கண்ட கிராம மக்கள் அவனை பெரிதும் போற்றினர். அன்பு ஒரு நேர்மையான மற்றும் உதவக்கூடிய சிறுவன் என்பதை தேவதை புரிந்து கொண்டு அவனுக்கு மேலும் ஆசிர்வதித்தாள். அன்பு தன் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக வாழ்ந்தான்.